வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த டிஷ்எம்ஜி பார்த்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் படம் டிஷ்எம்ஜி ஸோ பார்ட் 1 பார்ட் 2 சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஏன்னா பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட்டு. ஓகே, பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடந்திருக்கும், அதுலேருந்து எப்படி தப்பிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கேஸ் ரீஇனிஷியேட் ஆகும். அதுலேயும் வந்து மோகன்லால் ஜார்ஜ் ஊற்றி எஸ்கேப் ஆகிடுவார். ஓகே, ட்ரிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆடுவார். இந்த மாதிரி மனுவில் இது இல்லை அது இல்லை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 3 டிஷ்யம் பார்ட் 3. ஸோ இந்த பாட்டோட கதைக்கு போட்டு மாதிரி வாங்க கேஸ்ட் எல்லாம் பார்ப்போம். இந்த பாட்டோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரு ஜோசப் டேரக்டர், அப்புறமா மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து அனில் ஜான்சன், சினிமாட்டோகிராஃபி வந்து சதீஷ் குரூப். அப்புறமா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது இது நம்ம ஆசீர்வாத் பனம்பூர். ஓகே, பனம்பூர். ஓகே, மோகன்லால் சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஓகே, அப்புறமா இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட்லாம் பார்ப்போம். மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு. அப்புறமா வேறு மோகன்லால் சார், மீனா மேடம், அப்புறமா ஆஷிபா ஹசான். ஓகே, ஆஷிபா ஹுசேன் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறமா ஈஸ்டர் அனில் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் கலாபவன் சோதன் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆஷா ஷரத் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சித்திக் அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் மீதியெல்லாம் ஸ்டார் காஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. ஓகே, மீதியெல்லாம் ஸ்டார் காஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்ப்போம். கதைப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் சுராஜ் வெந்திரமாடு. ஓகே, அவர் வந்து யூத் படத்தில் அப்பாவாக நடிச்சிருப்பார். அவரும் நடிச்சிருக்காங்க கேமியோ ஆப்ஷன்ஸ். இந்த படத்தோட கதை எப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்லேருந்து ஆரம்பிக்கும். திஷ்யாமான பார்ட் 1 பார்ட் 2 நடந்தது. ஸோ பார்ட் 3ல என்ன பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சிம்பிளாக சொல்லணும், டீட்டெயிலாக போக விரும்பல, நீங்கள் டேட்டாவில் பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து மோகன்லால் சார் வந்து ஆக்சுவலி பார்ட் 1 பார்ட் 2லேயே நான் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும், ஒரு சினிமா எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுவார். ஓகே, பார்ட் 2ல் வந்து அவர் தேட்டர் ஓனராக இருப்பார். தேட்டர் வாங்கி அதில் ஓனராக இருப்பார். அவரே சொந்தமாக தேட்டர் நடத்துவார். ராணி தேட்டர் சொல்லு. ராணினா அவங்க ஒய்ஃப் நேம், மீனா மட்டும் நேம். ஓகே, அவங்க வந்து அவங்க நேமில் வந்து தேட்டர் நடத்துவாங்க பார்ட் 2ல். பார்ட் 3ல என்ன மாறும், மோகன்லால் சார் ஒரு ப்ரொடியூசர் ஆவார். ப்ரொடியூசர் ஆனோடனே ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் அந்த கதை பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரோட திஷ்யம் கதையை அதே படத்தில் சுராஜ் வெந்திரமோகனை வச்சு எடுத்துருப்பாங்க. அந்த படத்துக்கும் பேரும் திஷ்யம். ஓகே, இதுலேயும் திஷ்யம் பார்த்து அதுலேயும் திஷ்யம். ஆனால் இதில் கதை என்னமா சொல்லுது, அதே கதைன்னா அதில் வந்து அந்த சுராஜ் வெந்திரமோகனை வந்து திஷ்யம் வந்து லாஸ்ட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஏன்னா அதே நம்ம கதை சொல்லுது, திஷ்யம் பார்த்து இப்படின்னா இருக்கணும். ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு என்ன ஆகும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதனால் என்னென்ன ஆகும், இது மோகன்லால் சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கார். அவர் வந்து ஒரு திஷ்யம் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து 5 கோடி பிளாக் பாஸ்டர் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து ஃபோன் பண்ணாங்க, படம் நல்லா இருக்குது, 2வது படம் பண்ணுறீங்களா, 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ ஒரு கதையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னென்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எங்கள் குடும்பமோடு இருப்பாங்க. மோகன்லால் சார், மீனா மேடம், ஈஸ்டர் அனில், அப்புறமா ஆசிஃபா ஹுசேன், இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து இவங்க எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க. அந்த ஆசிஃபா ஹுசேன்னா கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் ஆகி அப்புறமா அந்த சைக்காலஜிஸ்ட் போயிட்டு குணமாகி அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. மீண்டு வந்தோடனே
உடனே வந்து மோகன்லால் சார் ஃபஸ்ட்டு போனான் சிவாபூஷனுக்கு கல்யாணம் பார்க்கறதுக்கு கல்யாணம் பார்க்கறதுக்கு மேரேஜ் அலையன்ஸ் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசி பேசி முடிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ போட்டு கொடுப்பா, யாரோ போட்டு கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு வந்து சைக்காலஜி அவர் செக்ஷுவல் இது பார்த்தவா அப்படி இப்படி கனாபினா சொல்லிட்டு போட்டு கொடுப்பான். அந்த 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 மோகன்லால் சார் பொண்ணு பார்க்க வராங்களா அவங்க வீட்டுக்கு ஒன்றா அவங்க கல்யாணம் கேன்சல் பண்ணி இந்த ப்ரப்போசல் வேணாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் வேணாம் சொல்லிட்டு அப்புறமா என்னமா பண்ணுவாங்க, அப்புறமா வந்து அப்போ நாங்கள் கதையே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப் ஆகும். ஓகே, அப்போ மோகன்லால் சார் வந்து கண்டுபிடிப்பார் இதெல்லாம் யார் பஞ்சா சொல்லிட்டு. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரராக இருக்கார், ரிட்டையர்டு போலீஸு. ஸோ அவர் வந்து இந்த படம் வந்து திஷ்யம் படம் வந்து இந்த ஆன்லைன் யூடியூப்பில் லீக் ஆனு அவரும் சிராஜ் வேணுமானும் சிவனந்தபுரம் போயிட்டு அங்கே போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போனா இந்த மோகன்லால் சார் ஒரு ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ அவர் மூலயமா இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்பர் கிடைக்கும். நம்பரில் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சவர் தான். ஓகே, கூடவே இருந்தவர். ஸோ அவர் வீட்டுக்கு போய் அடித்து கேட்பார் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு. ஸோ அப்பா அவர் சொல்லுவார் இல்லை சார் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மீனா இருக்காங்க, மீனா அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளேனா அந்த வருணோட டெட் பாடியை பொறிச்சு வச்சுருப்பாங்க. ஓகே, ஆனால் ஃபஸ்ட் பார்ட்லேயே தெரியும் அவங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துருக்கும். ஃபஸ்ட் பார்ட்லேயே தெரியும். ஸோ அந்த பாடி வந்து அந்த அவங்க வீடு ஓரமாக அந்த ஃபாரஸ்ட் இருக்குதா அது மூலயமா கண்டுபிடிச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மீனா மேடம் சொல்லுவாங்க ராத்திரி 12 மணி ஆச்சு யாரா அவரை லைட்டு காமிக்கிறது என்னவோ சொல்லுவாங்க. ஓகே, லைட்டு காமிச்சு என்னமோ பார்ப்பான். அப்போ மோகன்லால் சார் சொல்லுவார் யாராவது வாழை மூலம்னா வெச்ச வந்துருப்பாங்க. அவனே மீனா மேடம் சொல்லுவாங்க இல்லை யாரோ வராங்க சொல்லிட்டு மோகன்லால் சார் அது திருப்பியும் இது பண்ணி கடைசியில் அங்கே அதே இதில் போயிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க அந்த பாடி இருக்கான்னு, நான் வருண் பொழைச்ச இது இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு இன்டர்வல் சீனில் கலாபவன் சோழன் சீன் வரும். நான் அவெல்லாம் வந்து கலாபவன் சோழன்னா பார்ட் 1 போலீஸ்கார் சம்பாவனை ஏதோ நேம் வரும் ஓகே. ஸோ அவெல்லாம் வந்து போலீஸ்காரெல்லாம் வந்து இதெல்லாம் கண்டுபிடிப்பார். ஸோ அதெல்லாம் இன்டர்வல் சீன்ஸ் தான் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு மோகன்லால் சார் பொண்ணுக்கு கல்யாணம்னா அந்த 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 கலாபவன் சோழன் வந்து அவர் பொண்ணு இருக்கார்ல அவர் பொண்ணு வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரே ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் நடக்குது யாரெல்லாம் வராங்க சொல்லிட்டு துப்பு கொடுக்குன்னா அந்த பொண்ணோட வேலை. ஸோ அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்லாம் கலெக்ட் பண்ணி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலாப்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா என்ன அந்த போலீஸ்காரர் கேரக்டர் வந்து சகதேவன் கலாபவன் சோழன் அவங்க பொண்ணுன்னா வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி மோகன்லால் சார் என்னெல்லாம் பண்ணுறாரு என்னெல்லாம் இது பண்ணுறாரு சொல்லிட்டு. அவள் அப்பாலாம் சகதேவன் கலாபவன் சோழன். ஓகே, அவெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே போலீஸ்காராக இருந்துங்க. செகண்ட் பார்ட்டில் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவெல்லாம் போலீஸ்கார் அவெல்லாம் இந்த கேஸை நடத்திட்டு கொடுப்பார். ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் அனலைஸ் பண்ணி இது பண்ணி அப்புறமா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா கலாபவன் சோழனுக்கு எல்லாமே யாராலும் மூலியமா மிரட்டி மோகன்லால் சாருக்கு ஒரு ஏற்றவங்கெல்லாம் போய் பார்த்து மிரட்டி
இந்த மாதிரிலாம் விசாரித்து உண்மையை தேடி இது பண்ணுவார். ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆஷா ஷரத் அவங்க வந்து யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பையன் போனதில் வந்து டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவங்க ஹஸ்பண்ட் சித்தார்த் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் தான் இந்த கலாபம் சகதேவனை மோகன்லால் சாரை ஃபாலோ பண்ண வச்சுருக்கேன். கேஸை வந்து திருப்பியும் ஓப்பன் பண்ணணும், கேஸை திருப்பியும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக் சார் ஐடியா வச்சுருப்பார். ஸோ இதுக்கு நடுவுனா சித்திக் சார் ஐடியா பண்ணியிருக்கார். ஸோ அவர் பொண்ணு வந்து அசிபா ஹுசேன் வந்து அஞ்சு, அவர் பேர் அஞ்சுக்கு கல்யாணம் பண்ணணும் பேசின்னு இருக்காங்க. ஸோ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திக் சாரே ஒரு போலியான மாப்பிள்ளையை வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அஞ்சுக்கு கல்யாணம் ஆகிடும். ஓகே. அசிபா ஹுசேனுக்கு கல்யாணம் ஆகி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெசார்ட்டுக்கு எங்கேயோ போவாங்க கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு. ஓகே. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியும் எங்கள் போலீஸ்காரங்க வந்து இவங்க மேலே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கேஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆனால் இது திக்காக தெரிஞ்ச மோகன்லால் சார் வந்து அவர் வந்து என் ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியாது இந்த இன்சிடென்ட் தான். ஆனால் அவருக்கே தெரிஞ்சு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி திக்கியாக இது பண்ணி அதை அப்படியே சைலண்டாக முடிச்சுடுவார். ஓகே. சைலண்டாக முடிச்சுட்டு அப்படியே பெயில் வாங்கி அப்படியே அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. அஞ்சுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அசிபா ஹுசேன். ஓகே. ஆனால் அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? அந்த மாப்பிள்ளை வந்து சித்திகோட ஆளுன்னு மோகன்லால் சாருக்கு தெரியாது. ஓகே. ஸோ சித்திக்கு வந்து என்னம்மா சொல்லியிருக்காரு, அந்த 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 மாப்பிள்ளையாக தயார் பண்ணவங்க வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அவனை பொண்ணு வந்து ஒரு மென்டலி சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ அது மூலியமா அந்த மாப்பிள்ளையை கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அந்த மாப்பிள்ளையை எஸ்கேப் பண்ண மாதிரி அந்த கேஸில் வந்து மோகன்லால் சாரை உள்ள தலையிட்டு இந்த கேஸை ரீக்ரியேட் பண்ணலான்னு வச்சுருப்பார் சித்திக் சார். ஆனால் அப்படி நடக்காது. ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் என்ன பண்ணுவார். ஸோ மோகன்லால் சாருக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பொண்ணு ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொண்ணு ஆபத்தில் இருக்கா தெரிஞ்சுட்டு அப்புறம் அவரே என்னமா பண்ணுவார். அந்த சீன்ஸ் எல்லாம் இதுவாக இருக்கும். ஓகே. ஸோ அவருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அவங்க மாப்பிள்ளை அவரோட மாப்பிள்ளை மோகன்லால் சாரோட பொண்ணோட மாப்பிள்ளை வந்து ராமேஸ்வரத்துக்கு ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து ஏதோ இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த சீன் தான் இதுவாக இருக்கும். அப்பாவே பொண்ணை அடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி இந்த சீனோட இதுவாக இருக்கும். ஓகே. ஸோ அப்புறமா என்னமா பண்ணுவார் மோகன்லால் சார் பில்லியன்டா. ஓகே. இதெல்லாம் டெக்னிக்கான போலீஸ்கான வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு உடனே இந்த மோகன்லால் சார் வந்து அவர் பொண்ணையாக ஸ்டிக்கால் அடித்து ஒரு காயப்பட்ட மாதிரி வச்சு அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த சீன்லாம். அப்பாவே பொண்ணடிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறமா அவரே சொல்லுவார் இந்த சகாதேவன் இது பண்ணார். ஸோ கண்டுபிடிச்சி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறமா அவர் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே சொல்லுவார். மீனா மேடம் சொல்லுவார் அவங்க ஒய்ஃப்ட, மீனா மேடமும் மோகன்லால் சார் பேசிப்பான், நாமளே என் பொண்ணுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், இதோட எண்டு கார்டு போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மோகன்லால் சார் சரண்டர் ஆகிறாரா இல்லையானா கடைசியாக மோகன்லால் சார் சரண்டர் ஆகி அப்புறமா திருப்பியும் ஆஷா சார் வந்து இந்த அங்கேருந்து வீடியோவை பார்த்து இந்த நியூஸ் பார்த்து ஓகேவா கேட்பாரு சார், இல்லை நான் அவனை காணணும் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க. ஓகே. ஸோ நாங்கள் கதை திஷ்யம் ஸோ கதைப்படி பார்த்தீங்கன்னா ஓகேவானா இருக்குது. ஆனால் அந்த சினிமாவோட கிராஃபிக் கொஞ்சம் சொலபல் பண்ணாங்க. அந்த லாஸ்ட்டில் அந்த ரெசார்ட் போட அந்த சீன் தான் சினிமாவோட கிராஃபிக் சொலபல் பண்ணாங்க. ஸோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக முடிக்கலை. ஓகே.
பார்ட் 4 வருமா பார்ட் 5 வருமானே தெரியல. இதுவே பண்ண எண்டிங் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது திருப்பியும் இதுவாகுமா இல்லையான்னு புரியல. ஸோ ஓவராலாக படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம். பாசிட்டிவ் பண்ணால் அந்த பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். மோகன்லால் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. மற்ற கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எண்டிங் ஃபினிஷிங் சரியில்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்புறமா வேறு என்ன சொல்லுறது, அந்த சினிமாவோட அந்த சீன்ஸோட இதெல்லாம் அந்த எடிட்டிங் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. எடிட்டிங் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அப்புறமா வேறு என்ன சொல்லுறது, ஆக்டர்ஸ் அங்கங்கே பாதி அடி வாங்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். ஸோ ஓவராலாக ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 I will give to 2.9. ஓகே. ஸோ நான் எல்லோரும் இந்த மூவியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்வீட்டாக பண்ணி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.